ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட மச் சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு முட்டை குழம்பும், அதுக்கு காம்போவாக பார்த்திங்கன்னா ஒரு இடியாப்பமும் செய்யலாம். இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது ரெண்டுமே ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதை போட்டுருவோம். இதில் ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் பட்டை. இப்போ எல்லாமே பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் முழுசாகவே என்ன பண்ணுவோம், ஒரு 7 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். சரி, இதில் நான் 2 தக்காளியை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இதில் அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசம் இருக்கும். அதனால் எல்லாமே இதிலே ஒன்றா போட்டு ஒரு வதக்கிடலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையை ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசம் போக நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ எல்லாம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரியே கொதிக்க வைங்க, இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும் தேங்காய் ஊற்றுனதுனால. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், முட்டை ஒவ்வொன்றா எடுத்து உடச்சி இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஓரமாக இதை ஊற்றிடணும். இப்போ எந்த பக்கம் ஊற்றணுமோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்குங்க. இப்போ என்ன பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதை கலக்கலாம் கூடாது. கலக்குனீங்கன்னா முட்டை வந்து உடஞ்சி போயிடும். கலக்காமல் இருந்தீங்கன்னா முட்டை எல்லாம் தனித்தனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து நம்ம வீட்லேயே இடியாப்பம் மாவு ரெடி பண்ணி நல்லா காய வச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா தலை தட்டின மாதிரி இருக்கணும். அதை எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாவை. இதுலேயே இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3/4 கப்பு ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் பாருங்கள், நான் என்ன பண்ணேன், 3/4 கப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு மாவு வந்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் மட்டும் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கினதுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இடியாப்ப தட்டை இதில் போட்டுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இடியாப்ப குழாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கு. இது வந்து அமேசான்லேயே லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. பாருங்கள், இப்போ மாவு எடுத்து இதில் வச்சுக்கலாம்.
இதுக்குள்ளே எண்ணெயெல்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இடியாப்பம் பிழிஞ்சு வச்சதை எடுத்து இதில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்துடும். பாருங்கள், ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ முட்டையெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு லேசாக கலக்கி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா ஜம்முன்னு தனித்தனியாக வெந்துருச்சு. பாருங்கள், உடஞ்சே போகலை. அருமையான நல்ல சூப்பரான ஒரு முட்டை குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ இடியாப்பம் வெந்துருச்சான்றதை பார்ப்போம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இந்த இடியாப்பம் துணியிலேயே ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், துணியிலே ஒட்டாத சூப்பரான இடியாப்பம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இடியாப்பம் நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே இன்னும் ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இடியாப்பமும் முட்டை குழம்பும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இதை இடியாப்பத்துக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ஆப்பம் செஞ்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு முட்டை குழம்பையும் இடியாப்பமும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.